நான் தானு சார் சிம்பு 3 பேரும் சந்தித்த அன்னைக்கே வந்து அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் காலையில் தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தனுஷ் இப்படி ஒன்று நடக்குது, அதை வந்து நான் 2 விதமாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, ஐ கேன் செட் இட் அப் இன் த வேர்ல்டு ஆஃப் வட சென்னை. இன்னொன்று, அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மாக பண்ணவும் என்னால் முடியும். 2த்தில் எது வேணால் பண்ணலாம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, பிகாஸ் நீங்கள் தான் வந்து காப்பிரைட் ஓனர் ஆஃப் வட சென்னை வேர்ல்டு அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, சார் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே டீமில் பேசிடுறேன் சார், உங்களுக்கு வட சென்னை வேர்ல்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் அதை பண்ணுங்கள், எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் வந்து டீமில் பேசிடுறேன், உடனே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ஓசி கொடுத்துட்றோம் சார், பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு அப்போவே சொல்லிட்டார். ரீசெண்டாக, அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷனில் ஒரு படம் வரப்போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வட சென்னை கதை சம்மந்தப்பட்டது தான். அதாவது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தனுஷ் நடித்த வட சென்னை படம், அதில் இருக்க சில கேரக்டர்ஸ்லாம் இந்த கரண்ட் சிம்பு அண்ட் வெற்றிமாறன் ப்ராஜெக்டில் இருப்பாங்க. அண்ட் அந்த கதை சிமிலர் லைன்ஸில் தான் நடக்கும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு தனுஷ் வந்து இந்த கதையை நீங்கள் எடுத்து பண்ணணும்னா, அதாவது வட சென்னையில் நடிக்கிற கேரக்டர்ஸை இந்த சிம்பு அண்ட் வெற்றிமாறன் படத்துலையும் யூஸ் பண்ணணும்னா எனக்கு 20 crores காசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தனுஷ் கேட்டிருக்காரு, சிம்பு அண்ட் வெற்றிமாறன் படத்தோட ப்ரொடியூசர் தானு கிட்ட வந்து கேட்டிருந்தாரு, 20 கோடி கொடுத்தாதான் இந்த படத்தை நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னதா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்வியூஸ் ஆகவும் ஆர்டிகல்ஸ் ஆகவும் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வெற்றிமாறன் ரொம்பவே கிளியராக சொல்லிட்டாரு, தனுஷ் வந்து ₹1 கூட காசு கேட்கவே இல்லை, எனக்கு எதுவுமே வேணாம் சார், என்ஓசி கூட அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடம் தனுஷ் சார் வந்து வெற்றிமாறன் சார் கொடுத்துருக்காரு. அண்ட் சிம்புவும் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சாருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சிம்புவும் சொல்லியிருக்காராம். ஸோ ரொம்ப கிளியராக வெற்றிமாறன் சாரே வந்து சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான் அண்ட் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப கிளியராக ரூமர்ஸ்க்கு பதில் சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்பாஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.